இப்போ என்னன்னா நான் அன்னைக்கே வந்து நம்ம சென்னையிலேயே இணைஞ்சிட்டேன். ஒன்று ஃபஸ்ட்டு ஏன் இணைஞ்சேன், என்ன காரணம், இவ்வளவு நாள் என்ன நடந்தது அதெல்லாம் விளக்கமும் சொல்லிட்டேன். அப்புறம் இறுதியாக என்ன முடிவுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐயா வந்து கரெக்டாக 7 நாளில் எனக்கு இப்போ பதவி போட்டு அறிவிச்சு அதுக்கு வாழ்த்துக்கள் வாங்குறதுக்கும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பேட்டி தர சொல்லுங்க. இப்போ நீங்க இணைப்பிலா வச்சிருக்காங்க ஓபிஎஸ் தமிழ 50,000 பேர் இணைப்பிலா வச்சிருக்காங்க. ஏன்னா தேனி மாவட்டத்துல அதிகமா வந்துட்டு இருக்காங்க. யாரு கூட தேனியில அதிமுக தொண்டர்களே யாருமே இல்ல. நீங்களும் அவர் கூட இருந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தேனியில யாருமே இல்லையா அதிமுகவை? அதுக்காக தான் வேற ஒன்றும் தேனியில அதிமுக கட்சியே இல்லைன்றாரு. இப்போ அதிமுக எதிர்காலமும் இல்லைங்கிறாரு. அதிமுக கட்சிங்கிறதே இல்லைங்க. அப்ப யார கூப்பிட்டு வந்து இணைக்கிறாங்க? அப்ப அங்க யார உருவாக்குறதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் எடுத்துட்டு இருக்காரு? இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் கேட்கறது, இப்ப யார அங்க உருவாக்குறதுக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார்? புரியுதா? அதான் பதில். மகனுக்கு அவருக்கு வந்து சீட்டு கேட்டு திமுக வந்து வேட் பண்ணிட்டாங்க. இத்தனை பேர் கூட இருந்தீங்க. அவங்க இதுக்கு அப்புறமா அவங்க கூட இருக்கவங்களுக்கு சீட்டு கேட்கல. அவருக்கு மகனுக்கு மட்டும் சீட்டு கேட்கல. அவர் எப்படி அவர் தான் மௌனமா இருந்து கடைசி வரைக்கும் இருந்து என்னை போன்றவர்கள் எல்லாம் அமைதியா வெளியேற்றியது தான் அவருடைய நிலைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். எடுத்துக்கலாம், நம்ப வச்சு ஏமாத்திட்டார். திமுகவில் அம்மா 3 தடவை முதலமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. இந்த நிலையிலையும் ஒரு அதிமுக தொண்டன் திமுக போவானா? சாதாரண தொண்டன் திமுகவுக்கு போவாங்களாங்கிறது உங்க கவனத்துக்கே கொண்டு வர்றேன். அவர் போறாருன்னா என்ன சொல்றது? அவரை பத்தி நான் எப்படி கமெண்ட்ஸ் பண்றது சொல்லுங்க. தவறுதானே? ஒருவேளை இப்ப வர சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஓ அவர் மகனோ தேனி சட்டமன்ற போட்டியிட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் கிடையாதுங்க. வந்து குமிஞ்சிருக்கு பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் சாரையா வர்றாங்க. டெய்லி அந்த சம்பவம் இன்னுமே அரங்கேறும். அப்படி வர்றப்போ அவர் எப்படி அவருக்கு அவர் செய்த குற்றமே அவரை கருவறுத்தரும். சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் கூட, ஒரு ரிக்ஷா ஓட்டிக்கு இருக்கிற எண்ணம் கூட, புரட்சி தலைவருக்காகவே புரட்சி தலைவி அம்மாவிற்காகவே வாழுகின்ற தொழிலாளர் வர்க்கத்திற்கு இருக்கின்ற எண்ணம் கிஞ்சித்தும் அவரிடம் இல்லை. அவர் இப்போ திடுதிப்புன்னு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து வீட்டில் இருக்கிற படத்தை எல்லாம், அம்மா படத்தை எல்லாம் அகற்றிட்டு அதெல்லாம் பூஜை அறையில் வச்சு கும்பிடணும். அம்மா தெய்வத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அவர் அனுதினமும் வணங்குகின்ற அவருடைய அன்னை, அவருடைய துணைவி, அந்த பூஜை ரூம்ல வச்சு வழங்க வேண்டிய தெய்வத்தை அகற்றி விட்டு இன்னைக்கு வந்து ஒரு பட வரிசை வச்சிருக்காரு. அந்த பட வரிசையில் தயவு பண்ணி உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வர்றேன். முதல்ல யார் படம் இருக்கு சொல்லுங்க, அதுக்கு அடுத்து யார் படம் இருக்கு சொல்லுங்க, கடைசியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்காருங்க. எவ்வளவு மோசமான செயல் என்பதை உங்களுடைய கவனத்திற்கே கொண்டு வருகிறேன். கேளுங்க. தேனி மாவட்டத்தில் செய்ய முடியலைங்கிறது தான் தொண்டர்கள் எல்லாம் கூட்டி ஒரு பெரிய கூட்டத்தை, பொதுக்கூட்டத்தை கூட்ட போறேன்னு மதுரையில் நடத்த போறதா தகவல். அப்போ ஏன் தேனி மாவட்டத்தில் நடத்தலாமே? தேனியில் நடத்தலாம்ல, பெரிய குளத்தில் நடத்தலாம்ல. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்கிய தொகுதி புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உள்பட உருவாக்கப்பட்ட தொகுதி, உருவாக்கிய தொகுதி. அந்த தொகுதியில ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அவருடைய சக்தியை நிரூபிக்காம ஏன் மதுரைக்கு போறாரு? இது ஒரு நன்றி 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 நன்றி.